விஜயனுடைய செல்வாக்கை எல்லாரும் குறைத்து மதிப்பிடுகிறார்களோ அப்படின்னு என்னுடைய நண்பர் ஒருத்தர் சமீபத்தில் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார். ஏன்னா அவர் ஒரு இஸ்லாமிய நண்பர் வீட்டுக்கு சாப்பிட போயிருக்கார். அவங்க வந்து 20-25 பேர் கொண்ட குடும்பம். எல்லாம் வந்து ஸ்டாஞ்சு திராவிட முன்னேற்ற கழக ஆதரவாளர்கள். அவங்க சொல்லியிருக்காங்க, என்னுடைய பையன் வந்து விஜய் கட்சி எல்லாத்தையும் சத்தியம் வாங்கிட்டான், அதனால் எங்கள் எல்லாருடைய ஓட்டும் இந்த தரம் விஜய்க்கு தான். இப்படி பல ஃபேமிலிகள் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். உண்மை அதுதான். நான் வந்து 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஒன்று, அவர் வந்து 6 முதல் 10% வரை வாக்குகளை வாங்குவார். லீஸ்ட் 6, பெஸ்ட் 10. இப்போ வரைக்கும் என்னுடைய முடிவில் நான் மாற்றேன். அது வந்து அப்படிதான். 8% ஓட்டு வாங்கியிருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் 35 லட்சம் ஓட்டு. அப்போ விஜய் 10 லட்சம் ஓட்டு வாங்கினார்னா 10% ஓட்டு வாங்கினா 45 லட்சம் ஓட்டு. 45 லட்சம் ஓட்டு முதல் தேர்தலுங்கிறது சாதாரண விஷயம். சரிங்களா? 10% சீட் ஆகுமா, எம்எல்ஏ ஆகுமா, அது தனிக்காது. ஆனால் 10% ஓட்டு வரைக்கும் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒன்று, இதை நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அவர் டே 1 சொல்லியிருக்கேன், அதை நான் இப்போ வரைக்கும் மாதம். 2வது, அவர் ரம்ஜான் நோன்பு திறந்த அன்னைக்கு நான் ஒன்று சொன்னேன். அவருடைய கெட்டப் இருந்துச்சு, அந்த எளிமையான தோடு, அந்த அவர் வச்சிருந்த குல்லா ஜிக்னா போட்டு ஃபாரினுக்கு போகக்கூடிய பாய்கள் போடுற குல்லா இல்லை. நம்ம பாளையங்கோட்டையில் மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு பாய் வந்து துணியில் அந்த காட்டனில் போட்டு அது நெஞ்சு போட ஒரு சாதாரணமான ஒரு குல்லா. அது வந்து ஏழை எளியவர்கள் அன்றாடம் போடக்கூடிய குல்லா. மொத்தத்தையும் அவர் ஸ்பான்சர் பண்ணார். அவர் வந்து எளிமையான அந்த வேட்டி அணிஞ்சுக்கிட்டார், அந்த எளிமையான அந்த குல்லா போட்டார். அப்போ வந்து இது பெரிய அளவில் வந்து யூத் மத்தியில் வந்து வேலை பார்த்துச்சுன்னா, நான் ஒரு முக்கியமான, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவர், நான் பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு இஸ்லாமிய ப்ரமோட்டர் நான் பேசினேன். அண்ணனும் சொன்னார், ஆமாங்க நீங்கள் சொன்ன சார் தாங்க, எங்கள் கோட்டையில் ஒரு ஓட்டையை போட்டாருங்க அப்படின்னு. அவர் வந்து அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு தௌஹீத் ஜமாத் மாதிரியான அமைப்புகள், எஸ்டிபிஐ மாதிரியான அமைப்புகள் செய்ய முடியாத விஷயத்தை அவர் செஞ்சுட்டார். அதில் வந்து நோட் அவுட்.